ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு பத்தை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். காஞ்ச சுண்டைக்காயை வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயிற்றுப்புண், வாய்ப்புண், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓஎஸ் இருக்கவங்க கூட இந்த சுண்டைக்காயை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். சுகர், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைலேருந்து ப்ரெக்னென்ட் லேடிலேருந்து ஃபீடிங் மதர் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காயை வச்சு எப்படி குழம்பு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க காம்புகள் எல்லாமே நம்ம பிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம வாட்டரில் நல்லாவே 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை ஒரு கத்தியை வச்சு கீரல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உரலில் வச்சு தட்டி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்த சுண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கருக்காமல் இருக்கும். பாருங்கள், நான் கத்தியை வச்சு நல்லா சென்டரில் கீறி மோர் கலந்த தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இந்த சுண்டைக்காயில் இருக்கிற கசப்புகள் எதுவுமே நமக்கு தெரியாது. குழம்பு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெந்தயம், கடுகு எல்லாம் வெடித்து வரவும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லெண்ணெயில் வதங்கி வரட்டும். இந்த சுண்டைக்காய் குழம்பு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது கூட நான் ஒரு 10 பூண்டு பற்கள் தோல் உரித்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கி வரட்டும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் வதங்குறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி, வெங்காயம் ஓரளவு வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டைக்காயை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்கும்போது நமக்கு குழம்புல கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டைக்காய் வதங்கி வரட்டும். மேல் தோல்லாம் பாருங்கள் சாஃப்டாகும். அதை நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு தூள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குழம்புக்கு எப்போயும் ஆட் பண்ணுறது போல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே சுண்டைக்காயோட கோட் பண்ணி வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். நான் இன்றைக்கி இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு கூடுதலாக சுவை சேர்க்குற மாதிரி பிஞ்சு முருங்கைக்காயை ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுண்டைக்காய் குழம்பு கூட முருங்கைக்காய் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை நம்ம தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியோட நம்ம 1 டம்ளர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இது கூட 1 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வரும்போது நம்ம இது கூட எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். சூப்பர்வான சுண்டைக்காய் குழம்பு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், நல்லா வற்றி சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரமெல்லாம் அதிகமாக தெரியாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே குழம்பு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சூப்பர்வான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.